இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் பதற்றமான சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் சேர்ந்து ஈரானை தாக்கி வரும் நிலையில் பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான இடங்களை தாக்கி அழித்து வருகிறது. மேலும் கத்தார், துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானின் எல்லை உற்பத்தி நிலையமான சவுத் பார்ஸ் வாயு வயல் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது ஈரானிய ஏவுகணைகள் கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை நகரத்தில் உள்ள LNG உற்பத்தி வசதியை குறிவைத்தன. இந்த ஆலை உலகின் மிகப்பெரிய LNG ஏற்றுமதி மையமாக விளங்குகிறது. இது உலகளாவிய LNG விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பு செய்கிறது. தாக்குதலால் ஆலையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக உற்பத்தி யூனிட்டுகள், சேமிப்பு தொட்டிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கத்தார் எனர்ஜி நிறுவனம் LNG உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியா போன்ற பகுதிகளில் எரிசக்தி விலைகளை மேலும் உயர செய்திருக்கிறது. மேலும் சிட்டி வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் எண்ணெய் விலை $200 வரை உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு முன்பு ஈரான் சவுத் பார்ஸ் வாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை குற்றம் சாட்டியது. இதனைத் தொடர்ந்து ஈரான் சவுதி அரேபியாவின் ராஸ் டனூரா எண்ணெய் வசதி மீதும் தாக்குதல் நடத்தியது. இதில் பெரும் தீப்பிடிப்பு ஏற்பட்டது. மேலும் கத்தாரின் உள்துறை அமைச்சகம் தாக்குதலுக்கு பிறகு ராஸ் லஃபான் பகுதியில் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் கத்தார் ஈரானிய ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது. ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளன. இந்த தாக்குதல்கள் காரணமாக ஐரோப்பாவில் இயற்கை வாயு விலைகள் வெகுவாக உயர்ந்துள்ளன. இதனால் விநியோக ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படும். பெரு போன்ற நாடுகளில் ஏற்கனவே இயற்கை வாயு நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களை பெரும் அழிவு என்று விவரித்து ஈரானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்று எச்சரித்துள்ளார். இதனால் இந்த போரின் நிலைமை மேலும் தீவிரமடையும் அபாயம் உள்ளது. ஈரான் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தி சவுதி அரேபியாவின் ரியாத் தொழில்துறை பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்துள்ளது. உலக அரசுகள் இந்த சம்பவங்களை கண்டித்து சமாதான பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்தி வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.